வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான விசேஷ வானிலை எச்சரிக்கை. நாள் 22 அக்டோபர் 2025. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 11:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழக, புதுவை, தெற்காந்திர கடலோர பகுதிகளை கடந்து நகரக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது. தமிழக கடலோர மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாகியுள்ளது. புதுவையில் அதிக கனமழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களை பொறுத்தவரை இன்று, அதாவது 22 அக்டோபர், தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 23 26 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். இன்று வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக மழையும், குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம். நாளை வடகிழக்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை அடுத்த 5 தினங்களுக்கு தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் அடுத்து வரும் 5 தினங்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.